children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இங்கே நமக்கு சம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. x/2 minus 1/5 is equal to x/3 plus 1/4 இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு வேரியபிள்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நம்ம டிரான்ஸ்போசிங் மெத்தட் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ x/2 இந்த x/3 இந்த சைடு வரப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் x/3 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 1/4 இந்த மைனஸ் 1/5 ஆப்போசிட் சைட் போகிறப்போ ப்ளஸ் 1/5 ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இங்கே சப்ராக்ஷன் பண்ணணும், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா 2 3s are 6. ஸோ 2 3s are 6. அதே 3 நியூமரேட்டரில் போடுறப்போ 3x வரும். மைனஸ் 3 2s are 6. அதே 2 மேலே மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x வரும். இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். 4க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 20 வரும். ஸோ 4 5s are 20. அதே 5 நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறப்போ 5 வரும். 1 5 is 5. 5 4s are 20. அதே 4 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 வரும். ஸோ 5 + 4 வருது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 3x minus 2x என்ன வரும்? x வரும். ஸோ x/6 is equal to 5 + 4 வந்து 9 வரும். ஸோ 9/20. ஓகேவா? நமக்கு வந்து x தான் வேணும். அப்போ நமக்கு இந்த 6 இருக்குல்ல, அதை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ x is equal to 6ன்றது ஆப்போசிட் சைட் போகிறப்போ இங்கே டிவிஷனில் இருக்குது. ஆப்போசிட் சைட் போகிறப்போ என்ன ஆயிரும்? மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 6, 10 2s are 20. ஸோ 9 3s are 27/10. அப்போ நமக்கு சொல்யூஷன் வந்து என்னது? 27/10. x is equal to 27/10. ஸோ இங்கேயும் நம்ம வந்து செக் பண்ணணும், ஆன்சர் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இது சேம் மெத்தட் தான், ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷனோட நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? x/2 minus 1/5 இருக்குது. ஸோ x/2 minus 1/5. ஸோ x இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த 27/10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 27/10 இந்த 2 வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்குது. அப்போ இன்டூ 2 போட்டுக்கலாம். மைனஸ் 1/5. ஸோ நமக்கு வந்து 27/10 2s are 20 மைனஸ் 1/5. ஸோ இப்போ நம்ம வந்து 5க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 5 is 5, 4 5s are 20. 4 போட்டோன்னா 1, 1. ஸோ 5 4s are 20. ஸோ 20 தான் நமக்கு எல்சிஎம். ஓகேவா? ஸோ 20 1s are 20. அதே 1 மேலே போடுறப்ப 27 மைனஸ் 5 4s are 20. அதே 4 மேலே போடுறப்ப 4 வரும். ஸோ 27 மைனஸ் 4 என்ன வரும்? 23 வரும். ஸோ 23/20. ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுவோம். இதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? x/3 + 1/4 இருக்குது. ஸோ x/3 + 1/4. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 27/10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 27/10 இந்த 3 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கலாம். ப்ளஸ் 1/4. இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம்ல. 1 3 is 3, 9 3s are 27. ஸோ 9/10 ப்ளஸ் 1/4 இருக்குது. இப்போ வந்து 10க்கும் 4க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 5 2s are 10, 2 2s are 4. 5 எடுத்தோன்னா 1, 2. அகைன் 2 எடுக்கிறப்போ 1, 1. ஸோ 5 2s are 10, 10 2s are 20. ஸோ 20 தான் நமக்கு இங்கே எல்சிஎம். ஸோ 10 2s are 20. அதே 2 மேலே போடுறப்போ 18 வரும். ப்ளஸ் 4 5s are 20. அதே 5 மேலே போடுறப்போ என்ன வரும்? 5 வரும். ஸோ 18 + 5 என்ன வரும்? 23 வரும். ஸோ
ஸோ 23/20 அதே தான் நமக்கு வந்திருக்கு இங்கேயும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து 23/20 தான் வந்திருக்கு. Therefore, left hand side is equal to right hand side. Hence it is correct. Hence it is correct. Understand agudha the sum? Okay va? Okay. Next is second equation parunga. n/2 minus 3n/4 plus 5n/6 is equal to 21 இருக்கு. இங்கே வந்து நீங்கள் இங்கே ப்ராக்கெட் போட்டு இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட ஆன்சரை வந்து இதோட ஆட் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேர்த்தும் பண்ணிக்கலாம். பட் சேர்த்து பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 2, 4, 6 மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. மூணையும் சேர்த்து எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகும். சீக்கிரம் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 எடுத்தோன்னா 1, 1, 3. அதுக்கப்புறம் 3 எடுக்கிறப்போ 1, 1, 1. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12 தான் இங்கே வந்து எல்சிஎம். ஸோ இங்கே நம்ம 21 போட்டுக்கலாம். இப்போ 2ஓட 6 மல்டிப்ளை பண்ணால் 12. அதே 6 மேலே போடுறப்போ 6n வரும். மைனஸ் 4 3s are 12. அதே 3 மேலே போடுறப்போ 9n வரும். நெக்ஸ்ட்டு 6 2s are 12. அதே 2 மேலே போடுறப்போ 10n வரும். ஸோ ப்ளஸ் 10n. ஸோ இங்கே நமக்கு வந்து வேரியபிள்ஸ் தனியாக கான்ஸ்டன்ஸ் தனியாக தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால தான் அந்த ஸ்டெப் பண்ணலை. நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப்க்கு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள். 6n மைனஸ் 9n ப்ளஸ் 10n இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 16n வரும். ப்ளஸ் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16n வரும். 16n மைனஸ் 9n இருக்குது. ஸோ 16லேருந்து 9 நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 7 வரும். ஸோ 7n தான் வரும். ஸோ 7n/12 ஈக்குவல் டு 21. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நமக்கு n தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 7/12 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ n is equal to 21 into 12/7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7, 3 7s are 21. இப்போ n is equal to 12 3s are என்ன வரும்? 36 வரும். ஸோ சொல்யூஷன் வந்து நமக்கு 36. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி சேர்த்து வச்சு எல்சிஎம் எடுத்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். டு செக் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? n/2 மைனஸ் 3n/4, n/2 மைனஸ் 3n/4 ப்ளஸ் 5n/6 ப்ளஸ் 5n/6. ஓகேவா? இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம n இருக்கிற இடத்துல 36 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 36/2 மைனஸ் 3 into 36/4 ப்ளஸ் 5 into 36/6. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 36/2 மைனஸ் 36 3s are என்ன வருதுன்னு பாருங்க. 3 6 are 18, 1 carry, 3 3s are 9, 10. So 108/4 plus 36 into 5 பாருங்க. 36 into 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? உள்ளே நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர்ஸாக வருது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே வந்து கேன்சல் பண்ணலாமா? ஸோ 4 டேபிள்ஸில் 36 எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வரும். இங்கே 6 டேபிள்ஸில் 6 டைம்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 36/2 மைனஸ் 27 ப்ளஸ் 30. இப்போ ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தோன்னா 2 வரும். ஸோ 36 மைனஸ் இங்கே 2 போடுறப்போ இங்கே 2 போடுவோம். 7 2s are 14, 1 carry, 2 2s are 4, 5. ப்ளஸ் இங்கே 2 போடுவோம். போட்டோம்னா 60 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ப்ளஸ்
6 வரும் கரெக்டா பை 2. அப்போ நமக்கு என்ன வருது 36 + 6 என்ன வரும் 42. 42 by 2 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 1 2 is 2. ஸோ 21. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது 21 வருது கரெக்டா. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு பிரச்சனையே இல்லை, நமக்கு கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க, 21 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது 21 தான் இருக்குது. Therefore, left hand side is equal to right hand side. Hence, it is correct. Understand the sum? Okay. Next, third equation பாருங்க. X plus 7 minus 8x by 3 is equal to 17 by 6 minus 5x by 2 இருக்கு. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் 8x by 3 இருக்குது, இந்த 7 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 5x by 2 இருக்குது, அதை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ ப்ளஸ் 5x by 2 ஆயிரும். equal to 17 by 6, இந்த 7 இந்த சைடு வரப்போ மைனஸ் 7 ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். இது வந்து பை 1 அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்துடலாம். 2 3s are 6 தான் எல்சிஎம் வரும். ஸோ 1 6 6 6, இங்கே 6 மல்டிப்ளை பண்ணுறப்ப 6x வரும் கரெக்டாக. மைனஸ் இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கே 2 போடுறப்போ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 3 2s are 6, அதே 2 மேலே போடுறப்போ மைனஸ் 16x வரும். ப்ளஸ் இங்கே வந்து 3 போட்டுக்கோங்க, 2 3s are 6, அதே 3 மேலே போடுறப்போ 15, 5 3s are 15, 15x வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இங்கே வந்து நீங்கள் 6 எல்சிஎம் வரும். அப்போ 6 1s are 6, 17 into 1 போட்டுக்கோங்க, அப்போ 17 மைனஸ் இங்கே 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதே 6 மேலே போடுறப்ப 6 7s are 42. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த ஸ்டெப் வரைக்கும். இப்போ இதில் பாருங்கள், இது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா. ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது, சப்ராக்ட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ மைனஸ் எக்ஸ், அப்போ இங்கே வந்து 6x மைனஸ் எக்ஸ், இப்போ நமக்கு என்ன வரும் 5x வரும். 5x by 6 is equal to இங்கே வந்து 42 நம்ம என்ன பண்ணணும் 17ஆல் சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவ் இருக்குது, சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். ஓகேவா. அப்போ இங்கே நமக்கு வந்து 3 வருமா. ஸோ இங்கே 1 போட்டோன்னா இங்கே என்ன வரும் 5 வரும். இங்கே வந்து 2 வரும், 3 - 1 2 வரும். ஸோ நமக்கு இங்கே என்ன வருது 25 by 6 வரும். சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிகர் நம்பர் சிம்பிள், அப்போ மைனஸ் தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம எக்ஸை ஒரு சைடாக வச்சுக்கலாம். இந்த 5 by 6 வந்து ஆப்போசிட் சைட் போகணும். ஆப்போசிட் சைட் போகிறப்போ என்ன ஆயிரும் 6 by 5 ஆயிரும். ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸ் போயிடும், இங்கே வந்து 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது -5 வருது. இதுதான் சொல்யூஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5. இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். டு செக் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஈக்குவேஷனில் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 7 மைனஸ் 8x by 3 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 7 மைனஸ் 8x by 3. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம -5 போட்டுக்கலாம். ப்ளஸ் 7 minus 8 into minus 5. ஓகேவா by 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா. ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவ் இருக்குது. சப்ராக்ட் பண்ணோன்னா 2, பிகர் நம்பர் சிம்பிள் 2. ஸோ 2 மைனஸ் இது வந்து என்ன வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 8s are 40, அப்போ ப்ளஸ் 40 by 3 வரும். இப்போது அதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 வரும். ஸோ 1 3 is 3, 2 3s are 6, ப்ளஸ் இங்கே வந்து 1, அதே 1 மேலே போடுறப்போ 40. அப்போ நமக்கு என்ன வருது 46 by 3 வருது. ஓகேவா. இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 46 by 3. இதே இது ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு வந்து 17/6 minus 5x/2. 17/6 minus 5x/2. எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 17/6 minus 5 minus 5/2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து 17/6 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 25/2 வரும். இப்போது இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. 6க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ 3 2s are 6, 1 2 is 2. 1 1. ஸோ 2 3s are 6. ஸோ 6 தான் எல்சிஎம். ஸோ 6 1 is 6, 17 1 is 17 ப்ளஸ் 2 3s are 6, 25 3s are என்ன வரும்? 5 3s are 15, 1 carry, 2 3s are 6, 7. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 75ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணுங்கள். 12 1 கேரி வரும், 8 9 92 வரும். ஸோ 92/6 நம்ம கேன்சல் பண்ணலாமா? ஸோ நீங்கள் வந்து 2 டேபிள்ஸில் கட் பண்ணி பார்க்கலாம். 3 2s are 6, 4 2s are 8, 6 2s are 12. ஸோ நமக்கு என்ன வருது? 46/3 வருது. அப்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 46/3 தான் வந்திருக்கு. ஓகேவா? therefore left hand side is equal to right hand side. ஏன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன தான் வந்துச்சு? 46/3 தான் வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன தான் வந்திருக்கு? 46/3 தான் வந்திருக்கு. hence it is correct. hence it is correct. understand ஆகுதா அந்த sum? ஓகே. நெக்ஸ்ட் fourth equation பாருங்க. x minus 5/3 is equal to x minus 3/5. ஸோ இந்த மாதிரி நமக்கு டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ டினாமினேட்டர்ஸை நீங்கள் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. அப்போனா நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் தனியாக கான்ஸ்டன்ஸ் தனியாக பிரிச்சிடலாம். ஸோ டினாமினேட்டர்ஸை வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் வேரியபிள்ஸ் தனியாக கான்ஸ்டன்ஸ் தனியாக ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது. இந்த 3 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த 5ஐ இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கிறப்ப இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் மைனஸ் 3, இந்த 3ஐ இங்கே கொண்டு வந்துருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த 5ஐ இங்கே கொண்டு போயிட்டேன், இந்த 3ஐ இங்கே கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த 5ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? வேரியபிள்ஸ் தனியாக கான்ஸ்டன்ஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 5 into x 5x, 5 5s are 25, plus into minus minus is equal to 3 into x 3x, 3 3s are 9, plus into minus minus. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? இந்த வேரியபிளை இந்த சைட் கொண்டு வந்துடலாம், இந்த கான்ஸ்டன்ஸை இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 5x minus 3x is equal to minus 9 plus 25. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணோம். இப்போ 5x minus 3x என்ன வரும்? 2x வரும். இது வந்து நீங்கள் சப்ராக்ட் தான் பண்ணணும். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 25 minus 9 பண்ணணும். என்ன வரும்? 16 + 16 தான் வரும். ஏன்னா பிகர் நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ் இருக்குது, அதனால +16 வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. இந்த 2 இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு என்ன வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ சொல்யூஷன் வந்து நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ அந்த சொல்யூஷன் வந்து கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். டு செக். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5/3 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 5/3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8 minus 5/3. ஸோ 8 minus 5 என்ன வரும்? 3. 3/3 இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். கேன்சல் பண்ணோன்னா 1 வந்துடும். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 வந்திருக்கு. ஸோ அதே இது ரைட் ஹேண்ட் சைடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3/5 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3/5. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8 minus 3/5. 8 minus 3 என்ன வரும்? 5. ஸோ 5/5 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. இஸ் ஈக்குவல் டு 1.
Therefore, left hand side is equal to right hand side. Hence, it is correct. Hence, it is correct. Understand how the sum? Okay, ma? Next, fifth sum பாருங்க. 3t minus 2 by 4 minus 2t plus 3 by 3 is equal to 2 by 3 minus t இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு வேரியபிள்ஸ் தான். டின்னு இருக்குது, இந்த டி மட்டும் தனியாக இருக்குது. இதை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கான்ஸ்டன்ட் தான், இது அங்கேயே இருக்கட்டும். ஸோ அப்போ நம்ம வந்து 3t minus 2 by 4 minus 2t plus 3 by 3 minus t இருக்குது, இங்கே வரப்போ plus t ஆயிரும், equal to 2 by 3. இப்போ நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா t by 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறப்போ நமக்கு 12 வரும். ஸோ 12. இப்போது 4 3s are 12. அதே 3யை நீங்கள் மேலே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3t minus 2 into 3 minus 3 4s are 12. அதே 4ஐ நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 into 2t plus 3 plus இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே 12 மேலே போடுறப்போ 12t is equal to 2 by 3. இப்போது என்ன பண்ணுங்கள்? இந்த நம்பர்ஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9. அப்போ 9t minus 6. இது வந்து பாருங்க 4 2s are 8. ஸோ minus 8t minus 12. 4 3s are 12 plus into minus minus. plus இந்த 12t போட்டுக்கிறேன். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு சம் வந்து தப்பாயிரும். ஓகேவா? by 12 இருக்குது. ஸோ 12 போட்டுக்கலாம். equal to இந்த 2 by 3 போட்டுக்கிறேன். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9t இருக்கா, இங்கே 8t இருக்குது, இங்கே 12t இருக்குது. இதை மூணையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வெறும் t ப்ளஸ் t தான் வரும். ஏன்னா பிகர் நம்பர் சிம்பிள், ஸோ ப்ளஸ் தான் இருக்குது, ப்ளஸ் t தான் வரும். ஸோ அதோட இந்த 12tயோட ஆட் பண்ணுறப்ப நமக்கு 13t வந்துடும். அப்புறம் இந்த minus 6ம் minus 12 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணி நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கோங்க. 12 + 6 என்ன வரும்? 18 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பை 12 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 2 by 3. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 12 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. அப்போது 13t minus 18 இஸ் ஈக்குவல் டு 2 by 3. இது ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா 13t minus 18 is equal to இதை கேன்சல் பண்ணலாமா? 1 3s 3, 4 3s are 12. ஸோ 4 2s are 8. இப்போ இதை ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடலாமா? இது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ ஆப்போசிட் சைட் கொண்டு போனீங்கன்னா 8 + 18 ஆயிரும். கரெக்டா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 13t is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்? 26 வருமா? 26 வரும். இப்போ நமக்கு வந்து என்ன வேணும்? t தான் வேணும். ஸோ t is equal to 26 by 13. ஓகேவா? இப்போ 13 2s are பாருங்க. 3 2s are 6, 1 2 is 2. ஸோ 13 1s are 13, 13 2s are 26. நமக்கு t-யோட வேல்யூ வந்து 2 கிடச்சிருக்கு. ஸோ சொல்யூஷன் வந்து 2 தான். இப்போ அது கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ டு செக். ஸோ செக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 3t minus 2, 3t minus 2 by 4 minus 2t plus 3 by 3. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. t இருக்கிற இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 into 2 minus 2 by 4 minus 2 into 2 plus 3 by 3. சிம்பிள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? 3 2s are 6, 6 minus 2 by 4 minus 2 2s are 4 plus 3 by 3. இப்போ இங்கே என்ன வரும்? 4 by 4 வரும் minus 7 by 3 வரும். ஓகேவா? இதை நீங்கள் கட் கூட பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ 1 by 1 minus 7 by 3.
இதை நீங்கள் வந்து எல்சிஎம் எடுங்க. எடுத்தீங்கன்னா 1 3 is 3, இங்கே 3 போடுறப்போ 3 மைனஸ் இங்கே 1 இங்கே 1 அப்போது 7. இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். பிகர் நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படின்றதுனால -4/3 வரும். ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 2/3 மைனஸ் டி இருக்குது. ஸோ டி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டி வந்து 2 கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக? அப்போ 2/3 மைனஸ் 2/1ன்னு போட்டுக்கோங்க எல்சிஎம் எடுக்கிறதுக்காண்டி. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா எனக்கு 3 வரும். ஸோ 3 1 is 3, இங்கே போடுறப்போ 2 மைனஸ் இங்கே வந்து 1 3 is 3, இங்கே 3 போடுறப்போ 6. இப்போ என்ன வருது? ப்ளஸ் மைனஸ் இருக்கா? அப்போது மைனஸ் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடணும் /3. அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன தான் வந்திருக்கு? -4/3 தான் வந்திருக்கு. Therefore, left hand side is equal to right hand side. Hence, it is correct. Hence, it is correct. Understand agudha the sum? ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிள்ஸ் டேர்ம்ஸ் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் ஆன்சர் வரும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.